இப்போ இந்த கையை கிளாக் வைஸில் ரொட்டேஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த காலையும் கிளாக் வைஸில் ரொட்டேஷன் பண்ணுங்கள். இது ரெண்டும் ஒரே டைம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போது கையை கிளாக் வைஸ்லேயும் காலை ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ரொட்டேஷன் பண்ணுங்க பார்க்கலாம். இது வராது. ஏன்னு கவனித்து பார்த்தோம்னா இந்த உடல் ஒரு அடிப்படையான இயக்கம் இருக்குது, இந்த மூளையிலேருந்து இது கொடுக்குது. இது எல்லாமே யோகிகள் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த உடல் எப்படி வேலை செய்யுது, இதுக்குள்ளே இருக்கிற மனம் எப்படி வேலை செய்யுது, இந்த சக்தி நிலைகள் எப்படி வேலை செய்யுது, இந்த உடல்னு எடுத்து பார்த்தா இது பஞ்சபூதங்கள் எப்படி வேலை செய்யுது, சப்த தாதுக்கள் எப்படி வேலை செய்யுது, இதுக்குள்ளே நாளமில்லா சுரப்பிகள் எப்படி செய்யுது, இந்த 5 ராஜ உறுப்புகள் எப்படி வேலை செய்யுது, அது கூட துணை பைகள் எப்படி வேலை செய்யுது, இது எல்லாமே அடிப்படையாக அவங்க உணர்ந்து வச்சுருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்தாங்கன்னா இது ரொம்ப ஒத்திசைவாக இருக்கும். எப்படி அவங்க உருவாக்கியிருக்கிறாங்கன்னா இந்த உடல் 84 விதமான ஆசனங்களை பயன்படுத்தி மட்டும்தான் ஒரு உச்சபட்ச நிலையை அடைய முடியும் உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம்னா 1000 அபோஸ் ஆசனாஸ் சொல்லித்தராங்க. யார் யாரோ எடுத்துக்கிறாங்க, எப்படியோ உட்காருன்னு முறுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணால் உடல் மன உணர்ச்சி எல்லாமே பாதிப்படையும். அதனால் யோகா கற்றுக்கணுன்னா யோகிங்கிட்ட கற்றுக்குங்க.